வாழ்ந்தாள் உந்தன் மடியில். அத்தியாயம் 31. சத்தியதேவனின் ஊர்கோவில் தெய்வத்தின் பெயர் பத்ரகாளி அம்மன். அந்த அம்மனுக்கு வருடா வருடம் சித்திரை மாதம் கொடை நடத்துவார்கள். சத்தியன் ஊரோடு சேர்த்து அதனை சுற்றி அவர்கள் சமூகத்தை சார்ந்த 4 ஊர் மக்களும் சேர்ந்து அந்த கொடை விழாவை நடத்துவார்கள். அதன் ஒரு ஊரில்தான் கௌசல்யா தேவி இருக்கிறார். கொடை விழாவை முன்னிட்டு திங்கள் செவ்வாய் 3 வேளையும் அன்னதானம் நடைபெறும். ஊரில் உள்ள செல்வந்தர்கள் யாராவது ஒருவர் ஒவ்வொரு வேளை உணவு பொறுப்பை எடுத்துக் கொள்வார்கள். சாயந்தரம் காஃபி டிஃபன் பொறுப்பு இன்னொருவருடையது. அப்புறம் திருவிளக்கு பூஜை நடத்துவது, அதற்கு தேவையான பொருட்களை வழங்குவது, கலந்து கொள்ளும் பெண்களுக்கு பரிசு வழங்குவது, பால்குடம் எடுக்கும் பக்தர்களுக்கு பால்குடம் வழங்குவது, அபிஷேக பொருட்கள் வழங்குவது, அலங்கார ஆராதனைகளுக்கான பூ மற்றும் அதற்கு தேவையான பொருட்களை வழங்குவது என்று 4 ஊர்களில் வசிக்கும் செல்வந்தர்கள் கோவில் திருவிழாவிற்காகும் பெரிய செலவுகளை பிரித்துக் கொள்வார்கள். கோவில் கொடை ஞாயிற்றுக்கிழமை இரவு திருவிளக்கு பூஜையோடு ஆரம்பிக்கும். பூஜை முடிந்து பிரசாதமாக சர்க்கரை பொங்கல் மட்டும் கொடுப்பார்கள். இரவு சாப்பாடு கிடையாது. வருடா வருடம் அதுதான் வழக்கம். ஆனால் இந்த முறை ஞாயிற்றுக்கிழமை இரவு கோவிலில் அன்னதானம் போட வேண்டும் என்றும் அதற்காக ஆகும் செலவு முழுக்க நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் கௌசல்யாவின் கணவர் தசரதன் தாமரை மணாளன் வீட்டிற்கு நேரடியாகவே வந்து சொல்லிவிட்டு சென்றிருந்தார். அதை சொல்வதற்குத்தான் தாமரை மணாளனுக்கு அவ்வளவு தயக்கம். காரணம், கௌசல்யா தசரதன் என்ற பெயரை கேட்டாலே ஏதோ அசிங்கத்தை மிதித்துவிட்டது போல அருவருப்பில் முகத்தை சுழிப்பான் சத்தியதேவன். அல்லது பேசும் நபரை எரித்து விடுவது போல முறைப்பான். அந்த பயம்தான் அவருக்கு. ஆனால் இந்த யோசனையை தசரதனாக முன்வந்துதான் அவரிடம் சொல்லியது. கோவிலுக்கு யார் என்ன உபயம் செய்வதாக இருந்தாலும், அது எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் எதிர்த்து ஒரு வார்த்தை யாரும் பேசக்கூடாது. காரணம், கோவில் என்பது பொது சொத்து. கோவிலுக்கோ அம்மனுக்கோ நினைத்ததை நினைத்த நேரத்தில் அந்த கோயிலுக்கு வரி கொடுக்கும் உரிமையுடைய யாரும் செய்யலாம். தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. சத்தியனும் சித்தப்பா தாமரை மணாளன் சொல்ல சொல்ல கேட்டுக்கொண்டு அமைதியாகவே இருந்தான். தசரதன் சொன்ன விஷயங்களை எல்லாம் சத்தியனிடம் சொல்லிவிட்டு, அவரா வீடு தேடி வந்து கோயிலுக்கு ஒரு நல்லது செய்யறேன்னு சொல்லும்போது அதை மறுத்து பேச யாருக்கு உரிமை கிடையாது சத்தி. அதனாலதான் கமிட்டி ஆட்களை கலந்து பேசாம நானே சரின்னு சொல்லிட்டேன். ஆனா பாரு, கடைசியில இது யாரு கொடுத்த ஐடியாவான் தெரியுமா என்று கேட்டு அனைவரது ஆவலையும் தூண்டிவிட்டு பிறகு, எல்லாம் அந்த சின்ன குட்டி தீபிகா இருக்காளே, அவ கொடுத்த ஐடியா தானா. கோவில்ல ஒவ்வொரு விசேஷம் முடியும் போதும் அன்னதானம் போடுறோம். அந்த கோவில் கொடைக்கே ஆரம்பமா இருக்கிற அந்த திருவிளக்கு பூஜை முடியறப்ப மட்டும் ஏன் அன்னதானம் போடலன்னு தசரதனை பார்த்து கேட்டாலாம். மனுஷன் அடுத்த நிமிஷம் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாரு. சும்மா சொல்லக்கூடாதையா, கௌசி மாப்பிள பிள்ளைங்க மேல உசிரையே வச்சிருக்காரு. ஆர்வ கோளாறில் சுற்றுப்புறம் மறந்து பேசிக்கொண்டே போன தாமரை சத்தியதேவனின் முகம் போன போக்கில் வாயை சட்டென்று மூடிக்கொண்டார். அதன் பிறகு கோவில் திருவிழாவிற்கு ஆகும் செலவு, தனி நபருக்கு போடுகின்ற வரி, மேலும் திருவிழாவின் போது நடத்தப்படும் வெள்ளுப்பாட்டு, கரகாட்டம், இசை கச்சேரி என்று அது பற்றிய பேச்சு மும்மரமாக ஓடிக்கொண்டிருந்தது. அவர்களுடைய உரையாடலை எல்லாம் ஒரு ஓரமாக நின்று கவனித்துக் கொண்டிருந்தாள் சுமித்ரா. அவளுக்கு இதில் எதுவுமே புரியவில்லை. மிகவும் சின்ன வயதிலேயே ஊரை விட்டு கிளம்பி நகரத்திற்கு சென்று விட்டாள். அதன் பிறகு எந்த கோவில் விசேஷத்திலும் அவள் கலந்து கொண்டதில்லை. ஒரு பெற்றவராக பூமிநாதன் ஊரில் நடக்கும் விசேஷங்களுக்கு அவளையும் அழைத்திருந்தாள். ஒருவேளை இதெல்லாம் தெரிந்திருக்க கூடும். பூமிநாதன் தான் அவளை கொண்டு கான்வென்ட்டில் சேர்த்து விட்டதோடு கையை கழுவி விட்டாரே. இதெல்லாம் கேள்விப்பட்ட வார்த்தைகளாகத்தான் இருந்தன. முளைப்பாரியை விமலா சுமந்து செல்ல பின்னாலேயே இவள் நடந்து சென்ற ஞாபகம் கூட மங்களாய் அவளுக்கு ஞாபகம் இருந்தது. கிட்டத்தட்ட 15 வருடங்கள் கழித்து பார்க்க போகும் கோவில் திருவிழாவிற்காக சின்ன குழந்தை போல மிகவும் ஆவலாக காத்திருந்தாள் சுமித்ரா. நடக்கப் போகும் விபரீதம் அறியாமல். கோவில் திருவிழா கால்நட்டு விழாவோடு அமர்க்களமாக ஆரம்பமாகியது. கால் நட்டிய தினத்திலிருந்து 7வது நாள் கோவில் கொடை திருவிழா ஆரம்பிக்கும். அன்றைய தினத்திலிருந்து 9வது நாள் புதன்கிழமை காலை கிடா வெட்டி பொங்கல் வைத்து அம்மனுக்கு பூஜை முடியும் வரை அசைவம் சேர்க்க மாட்டார்கள். வெளியூர் போய் தங்க மாட்டார்கள். கோவில் விசேஷத்திற்கு கால் நட்டும் அன்று இரவே பெண்கள் முளைப்பாரி விதைத்து வளர்க்க ஆரம்பிப்பார்கள்.
சரியாக அடுத்த 8ஆம் நாள் கோவில் விசேஷம் அன்று அது நன்றாக வளர்ந்திருக்கும். அதை ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு வந்து அம்மன் சன்னதியில் வைப்பார்கள். கால் நட்டும் அன்று சத்தியதேவனோடு சுமித்ராவும் கோவிலுக்கு சென்றிருந்தார். கௌசல்யா தேவியும் கணவர் மற்றும் 2 பெண் மக்களோடு கோவிலுக்கு வந்திருந்தார். ஜாடை மாடையாக கூட மாமியாரிடம் சுமித்ராவால் பேச முடியவில்லை. பேச முடியவில்லை என்று என்ன, தலை தூக்கி அந்த அம்மாளை அவள் பார்க்கவே இல்லை. யாரோ போல நடந்து கொண்டாள். கண்கொத்தி பாம்பாக கவனிப்பதற்கு கூடவே ஒருவன் இருக்கிறானே, பார்த்தாள் என்று தெரிந்தாள் கண்ணையே பிடுங்கி விடுவானோ என்ற பயம். மாமியாரும் மருமகளின் மனதை புரிந்து கொண்டார் போல அவரும் மருமகள் பக்கம் எட்டி கூட பார்க்கவில்லை. பிள்ளைகளுக்கும் சொல்லியே அழைத்து வந்திருக்க வேண்டும். அவர்களும் அங்கனமே. பெரியவளாவது பரவாயில்லை, அவள் இயல்பிலேயே அமைதியானவள். அமைதியாக நின்று கருமமே கண்ணாக சாமி கும்பிட்டுக் கொண்டிருந்தாள். ஆனால் இந்த வாழ்முளைத்த தீபிகாவை பார்த்து பார்த்துதான் சுமித்ராவால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. சுமித்ராவிடம் பேச துடித்த நாவையும் அவளை பார்த்து நலம் விசாரிக்க துடித்த கண்களையும் அடக்கிக் கொண்டு அங்கு நிற்பதற்கு ரொம்பவே சிரமப்பட்டுக் கொண்டிருந்தாள் தீபிகா. கடைசியில் பிரசாதம் வழங்கும் சமயம் யாரையோ பார்த்து பேச போய்விட்டான் சத்தியன். அந்த நேரம் பார்த்து சுமித்ராவின் பின்னாலேயே பிரசாதம் வாங்குபவளைப் போல தொடர்ந்து வந்து, அனி, இந்த புடவையில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்று குசு குசுத்து விட்டு நகர்ந்து விட்டாள். மறுநாள் டியூஷனுக்கு வரும்போது ஒரு புது பட்டுப்புடவை பெட்டியை அவளிடம் கொடுத்து, அண்ணி, இந்த புடவைய செவ்வாய்க்கிழமை ராத்திரி கட்டிக்கணுமா, அம்மா கொடுத்து விட்டாங்க என்று சொல்லி கொடுத்தாள். சத்தியனை நினைத்து அந்த புடவையை வாங்குவதற்கு லேசான தயக்கம் இருந்தாலும் மறுக்க மனமின்றி மாமியார் ஆசையாக கொடுத்துவிட்ட அந்த புடவையை சந்தோஷமாக வாங்கிக் கொண்டாள் சுமித்ரா. திருமணத்திற்கு முன்பே அவளுக்கென்று நிறைய பட்டு புடவைகளை எடுத்து அடுக்கி வைத்திருந்தான் சத்தியன். மேலும் இந்த கோவில் திருவிழாவிற்கென்றும் தனியாக 2 பட்டு புடவைகள் எடுத்து கொடுத்திருந்தான். நாளைதான் பிளவுஸ் தைக்க கொடுத்துவிட வேண்டும். அதோடு சேர்த்து இதையும் கொடுத்து விடலாம். அவனுக்கு தெரியாதல்லவா? கோவில் திருவிழா கோலாகலமாக திருவிளக்கு பூஜையோடு ஆரம்பித்தது. ஒவ்வொரு முறையும் சத்தியனோடு ஜோடி போட்டுக்கொண்டு புல்லட்டில் தான் கோவிலுக்கு சென்றாள் சுமித்ரா. முதல் முறை புல்லட்டில் அழைத்துச் செல்லும் போது தவறுதலாய் அவன் மீது மோதியதற்காக எரிந்து விழுந்தவன் இப்போதெல்லாம் வேண்டுமென்றே குண்டும் குழியுமான ரோட்டில்தான் பயணித்தான். வண்டியில் அவனோடு நெருங்கி அமராமல் பட்டும் படாமலும் அமர்ந்தவளை பார்த்து, ஏடி, படிச்சவ மாதிரியா நடந்துக்க நீ? என்னவோ அடுத்தவ புருஷ கூட வண்டியில போற மாதிரி 1 கிலோமீட்டருக்கு அங்க தள்ளி உட்கார்ந்திருக்க. இதுக்கு நீ கூட வண்டியிலே வர வேண்டாம், நடந்து வா, ஓ போடி என்று கடுப்பாகி கத்த அவனை நெருங்கி அமர்ந்து வயிற்றோடு கை போட்டு இறுக்கி பிடித்துக் கொண்டாள் சுமித்ரா. உல்லாசமாய் விசில் அடித்தவாறே வண்டியை ஸ்டார்ட் செய்பவன் புல்லட்டை ஓட்டுகிறானா அல்லது மாட்டு வண்டியை ஓட்டுகிறானா என்று சுமித்ராவுக்கு சமயங்களில் சந்தேகமே வந்தது. அவ்வளவு மெதுவாக ஓட்டினான். தேவையில்லாமல் பிரேக் அடித்தான். அவள் தன் மீது சாய வேண்டும் என்பதற்காகவே. கோவிலுக்கு செல்கிறோம் என்ற நினைப்பே இல்லாமல் கிளுகிளுப்பாக இருந்தது அவர்களுடைய பயணம். விதவிதமான புடவைகள், விதவிதமான அலங்காரம், தலை நிறைய பூ, கை நிறைய வளையல் என்று தேவதை போல ஜொலித்தவளோடு ஜோடியாக நடக்கும்போதே கர்வமாக மீசையை முறுக்கிக் கொண்டான் சத்தியதேவன். செவ்வாய்க்கிழமை இரவு வில்பாட்டு மேடையில் அமர்ந்து வில்பாட்டுக்காரர்கள் குழுவாக பாட்டு பாடிக்கொண்டிருந்தனர். சுமித்ரா, அன்னலட்சுமி மற்றும் வேறு சில உறவினர் பெண்களோடு அமர்ந்து வில்பாட்டை மிகவும் சுவாரஸ்யமாக ரசித்துக் கொண்டிருந்தாள். கூட்டத்திற்கு நடுவில் இல்லாமல் காற்றோட்டமாக இருக்கலாம் என்று சற்று ஓரமாகவே அமர்ந்திருந்தாள் சுமித்ரா. அப்போது ஒரு 10 வயது மதிக்கத்தக்க சிறுவன் வந்து, அக்கா, அக்கா, உங்களை அந்த மாமா கூப்பிடுறாங்க என்று சொல்ல ஆர்வமாக தலையை தூக்கி வெளியே எட்டி பார்த்தாள் சுமித்ரா. இல்லக்கா, அந்த மாமா அங்க வில்லுப்பாட்டுக்காரங்க எல்லாம் தங்கியிருக்காங்கல்ல, அந்த ரூமுக்கு பின்னாடி நிக்கிறாங்க. உங்களை சீக்கிரமா வர சொன்னாங்க, ஏதோ அவசரமா பேசணும்னு சொன்னாங்கக்கா என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டான். அன்னலட்சுமியிடம் சொல்லாமலேயே எழுந்து மெதுவாக அந்த சிறுவன் குறிப்பிட்ட இடத்திற்கு வந்தாள் சுமித்ரா. கோவிலிலிருந்து ரொம்ப தள்ளி இல்லாமல் பக்கத்தில் தான் இருந்தது. வெளிச்சம் இல்லாமல் கொஞ்சம் மங்களாகவே. கண்களை இருட்டுக்கு பழக்கிக் கொண்டு இருட்டில் நின்றவனை உற்று பார்த்த சுமித்ரா அதிர்ந்து போனாள். காரணம், அங்கே நின்று கொண்டிருந்தது சத்தியதேவன் அல்ல, சதிகாரி லீலாவதியின் தம்பி ராஜமாணிக்கம். அத்தியாயம் 32. நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கானுவ. மேல ஒரு அடி விழுந்த உடனே அவனுவ கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கணும்.
இல்லன்னா அடிச்சவனுல திருப்பி அடிச்சிருக்கணும். இப்படி கேவலமா அடிய வாங்கிட்டு வந்து படுத்து கிடக்குறியே, உனக்கு வெக்கமா இல்லையால? ராஜமாணிக்கத்தை திட்டிக் கொண்டே அவனை குப்புற படுக்க போட்டு தவிட்டை வறுத்து மூட்டையாக கட்டி அடிபட்டு வீங்கிய இடங்களில் ஒத்தடம் கொடுத்து கொண்டிருந்தாள் லீலாவதி. கெரு, நானே நொந்து போய் கிடக்க, வாயை முடிட்டு பேசாம வேலையை பாரு என்று கடுப்பாக ராஜமாணிக்க முனக. சொல்லுவல, ஏன் சொல்ல மாட்ட? போன மாசம் இப்படித்தான் அந்த முத்தையா தேவரும் அவன் குப்புற போட்டு குறுக்குளையே மிதிச்சு அனுப்பி இருந்தான். இப்பதான் அது சரியாகி எந்திரிச்சு கொஞ்சம் நடமாடுன, இந்தா போய் அடுத்த மிதியை வாங்கிட்டு வந்தாச்சு. அது என்னல, உன்னைய அடிக்கிற உணவை மட்டும் ஊம குத்தாவே குத்துறானுவ என்று கிண்டல் பேசிவிட்டு பிறகு, அது கூட ஒரு வகைக்கு நல்லதுனால, நல்ல வேலை அவர் மட்டும் வீட்டுல இருந்தாருன்னா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லவே முடியாது. ஆனா இப்போ அத்தா வீட்டுல இருந்தா கூட பரவாயில்ல, ஏன்னா உன் உடம்புல ரத்த காயமே இல்ல. என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டா வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டான், இல்லனா தேங்காய் மாங்காய் பறிக்கும் போது மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டான்னு எதையாவது போய் சொல்லி சமாளிச்சிடலாம். ஆமா, உனக்கு எதுக்குல இந்த வேண்டாத வேலை? ஒரு வருஷம் கழிச்சு அவன் வேண்டான்னு அவளை வெளியே துரத்துனதுக்கு பிறகு அவ இங்கதானே வந்தாகணும். நம்மளை விட்டு அவளுக்கு வேற போக்கடி எது? உனக்கு ஏன் இந்த அவசரம்? லீலாவதி பெரிதாய் அங்கலாய்த்துக் கொள்ள, அவசரம் இல்லக்கா, ஆசைதான் காரணம். சோரே இல்லாம வெறும் கஞ்சி தண்ணி மட்டுமே குடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஈக்குச்சி மாதிரி இருந்தாலும் மூக்கு முழியுமா அழகா இருப்பா சுமித்ரா என்று ராஜமாணிக்கம் சொல்ல, அப்ப நான் சோறு போடாம அவளை பட்டி போட்டு கொன்னேன்னு சொல்றியால என்று லீலாவதி கோபித்துக் கொள்ள அசராமல் திரும்பி அடித்தான் ராஜமாணிக்கம். ஆமா, அதான உண்மை. நீ எங்க அவளுக்கு சோறு போட்ட? எல்லா வேலையும் வாங்கிக்கிட்டு பழைய கஞ்சியை ஊத்துவ, இல்லனா பச்சை தண்ணியை குடிச்சுட்டு அந்த புள்ள படுத்துக்கிடும். ஏதோ அந்த டீச்சர் மனசு வச்சதால பட்டணத்துக்கு போய் நல்லா படிச்சா, வயிறார சாப்பிட்டு இருப்பா போல, தேவதை மாதிரி இருந்தா. சும்மா அந்த சத்யா பயலுக்கு கட்டி கொடுக்காத, உனக்கே கட்டி கொடுன்னு உன்கிட்ட எவ்வளவு கெஞ்சன. நீதான் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவனுக்கு கட்டி கொடுத்துட்ட. இப்ப ஒரு வருஷம் வரைக்கும் நான் அவளுக்காக தேவடு காத்துக்கிட்டு இருக்கணும். அவளை கைய பிடிச்சு இழுக்கணும்னெல்லாம் நான் ஒன்னும் அந்த ஊர் கோயில் கொடைக்கு போவல. வெள்ளுப்பாட்டுக்காரி ரொம்ப அழகா இருக்கான்னு பயலுவ சொன்னானுவ. சரி, அவளை ஒரு பார்வை பார்த்துட்டு வரலாமேன்னு சும்மாதான் போனேன். பார்த்தா இவன் அந்த சத்யா பைய கூட புல்லட்ல வந்து இறங்கினாக்கா. சோத்துல குழம்பு ஊத்தி திங்காலோ இல்ல தங்க தண்ணிய ஊத்தி பிசைஞ்சு திங்காலோ தெரியலக்கா. சும்மா தகன தங்க சில மாதிரி இருந்தாக்கா. வாங்கிய அடி உதை மிதி குத்து எல்லாவற்றையும் மறந்துவிட்டு கண்களில் ஆர்வம் மின்ன சுமித்ராவின் அழகை வர்ணித்துக் கொண்டிருந்தான் ராஜமாணிக்கம். ராஜமாணிக்கம் சொன்னது முற்றிலும் உண்மையே. அவன் பொதுவாகவே சுத்துப்பட்டியில் எந்த ஊரில் கோவில் கொடை என்றாலும் தவறாமல் ஆஜராகி விடுவான். சாமி மேல் பக்தியெல்லாம் இல்லை, அங்கே பாடவரும் வில்பாட்டு பாடவரும் பெண்களையும் கரகாட்டிக்காரிகளையும் சைட்டடிப்பதற்கும் வம்பிழுப்பதற்கும். சில ஊர்களில் எச்சரித்து அனுப்பி விடுவார்கள், சில ஊர்களில் முதுகில் டின் கட்டி அனுப்புவார்கள். ஆனால் அதையெல்லாம் தூசு போல தட்டி விட்டுவிட்டு அடுத்த வருடமும் அங்கே செல்வான். அது போலத்தான் அவன் சத்தியதேவனின் ஊருக்கும் வந்தது. எப்படியும் சுமித்ராவும் கோயிலுக்கு வருவாள் என்று தெரியும். ஊரையே கட்டியாளும் தலைவனின் பொண்டாட்டியாயிற்றே, வராமல் இருக்க முடியுமா? ஆனாலும் இங்கு வரும்போது அவனுக்கு அவளை பார்க்க வேண்டும் என்றோ பேச வேண்டும் என்றோ எந்த எண்ணமும் இல்லை. எப்படியும் ஒரு வருடம் கழித்து தனக்கு பொண்டாட்டியாக போகிறவள் தானே என்கிற எண்ணம். ஆனால் அவளை நேரில் கண்ட பிறகு அவனால் ஆசையை அடக்கவே முடியவில்லை. காரணம், கோவிலுக்குள் இருக்கும் கர்ப்பகிரகத்து அம்மன் சிலையைப் போல அழகாக இருந்தாள் சுமித்ரா. வெகுநேரம் மறைவில் நின்று அவளை நோட்டமிட்டுக் கொண்டே இருந்தான். மேலும் சத்யன் அப்போதுதான் அந்த ஊர் பெரியவர்களோடு காரில் கிளம்பி எங்கேயோ வெளியே சென்றான். கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றே அந்த சிறுவன் மூலமாக தூதுவிட்டு அவளை தன்னிடம் வரவழைத்தான் ராஜமாணிக்கம். திருமணத்தின் மீது தனக்கு பெரிய ஈடுபாடெல்லாம் இல்லை. சுமித்ராவை திருமணம் செய்து கொள்வதே சொத்தெல்லாம் தன் பெயருக்கு மாற வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தில் தானே ஒழிய அவளோடு கடைசி வரை சேர்ந்து வாழும் எந்த எண்ணமும் இல்லை. மேலும் எந்த காரணத்தை கொண்டும் அவள் மீது கையை வைக்க மாட்டேன், உங்கள் பெண் உங்கள் பெண்ணாகவே கடைசி வரை என்னோடு இருப்பாள் என்று உறுதி கூறியிருந்தான் சத்தியதேவன். சுற்றி இருக்கும் 18 பட்டி ஊர் மக்களுக்கும் சாமியை போன்றவன் சத்தியதேவன். வாக்கு தவறாதவன். நிச்சயம் சொன்னபடி சுமித்ராவை தன் சுண்டு விரலால் கூட தீண்டியிருக்க மாட்டான் என்று உறுதியாக நம்பினான் கிறுக்கு ராஜமாணிக்கம். கட்டி அணைக்கவில்லை, கட்டிலில் கிடந்து உருளவில்லை. ஆனால் எந்தவித கட்டுப்பாடும் இன்றிதான் அவள் மீது வரைமுறையற்ற காதல் வந்துவிட்டதே அவனுக்கு. அது இந்த மடையனுக்கு தெரியுமா?
அவன் தொடாததால் எப்படியும் இந்த 4-5 மாதங்களாக அந்த விஷயத்திற்காக சுமித்ரா ரொம்பவும் ஏங்கி போயிருப்பாள். தான் தொட்டதும் நெஞ்சில் சாய்ந்து விடுவாள் என்று மணப்பால் குடித்துக் கொண்டுதான் அவளது கையை பிடித்தான் ராஜமாணிக்கம். ஆனால் அவனே எதிர்பாரா விதமாக எவனோ ஒருவன் அவன் தலையில் துண்டை போட்டுக்கொண்டு குமரி எடுத்து விட்டான். சப்பா, என்ன அடி! ராஜமாணிக்கத்திற்கு திருடனுக்கு தேள் கொட்டிய நிலை. தப்பித்து எங்கேயுமே ஓட முடியவில்லை. ஏதோ பெரிய வளர்ந்த மலைமாடு அல்லது இந்த ஹாலிவுட் சினிமாக்களில் எல்லாம் காட்டுவார்களே பெரிய குரங்கு, காட்ஸில்லா அல்லது டைனோசர், அதில் ஏதோ ஒன்றுதான் தன்னை பிளந்து கட்டி கொண்டிருக்கிறதோ என்று ஒரு கட்டத்தில் சந்தேகமே வந்துவிட்டது அவனுக்கு. அவ்வளவு பெரிதாக இருந்தது அந்த உருவம். மேலும் கத்தாமல் இருந்தால் இவன் மட்டும்தான் அடிப்பான். கத்தி கூச்சல் போட்டால் ஊரே திரண்டு வந்து தன்னை எலும்பு எலும்பாக எண்ணி எடுத்து விடுவார்கள் என்ற பயத்திலேயே மூச்சு விடாமல் அத்தனை அடிகளையும் வாங்கிக் கொண்டு இடிதாங்கி போல அசையாமல் நின்றிருந்தான் ராஜமாணிக்கம். ஆசை தீர அடித்து முடித்துவிட்டு தலையில் போர்த்தியிருந்த துண்டோடு தரதரவென தரையில் போட்டு இழுத்து வந்து தெருவுக்குள் விட்டு விட்டான் அந்த அடித்தவன். விடும்போது, ஆறிப்படுத்த திருப்பொருக்கே நாயே, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஊருக்கு வந்து எங்க ஊர் பொண்ணுங்க மேலேயே கைய வைப்ப. இனிமே இந்த ஊர் பக்கம் உன்னைய பார்த்தேன், அடிச்சு கொண்டு தென்னை மரத்துக்கு உரமாக்கிடுவேன், ஜாக்கிரத என்று கர்ண கொடூரமான குரலில் எச்சரிக்கை வேறு விடுத்தான். எழுந்து நடக்க முடியாத நிலையில் மெதுவாக தவழ்ந்து தவழ்ந்து ரோட்டுக்கு வந்து ஒரு ஆட்டோவை பிடித்து வீடு வந்து சேர்ந்தான் ராஜமாணிக்கம். அப்ப கடைசி வரைக்கும் அவன் மூஞ்ச நீ பார்க்கவே இல்லையா? லீலாவதி கேட்க, அட நீ வேற, நானே தலை தப்பிச்சது தம்புரான் புண்ணியம்னு ஓடி வந்திருக்கேன், இதுல மூஞ்ச பாக்கலையாவா? வாயை முடிட்டு ஒழுங்கா ஒத்தரத்தை கொடு என்று பெரிதாக சலித்துக் கொண்டான் ராஜமாணிக்கம். ஏன் ஒத்தனை கொடுத்து உடம்ப தேத்திக்கிட்டு மறுபடியும் வேற எங்கேயாவது போய் மிதி வாங்கிட்டு வரவா? லீலாவதியின் குரலில் இருந்த கேலியை கண்டு கொண்டு ஆத்திரமான ராஜமாணிக்கம், ஏறு, நீ இப்படியே கிண்டலு கேலியும் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வையே, சுமித்ராவை கொண்டு வந்து விடும்போது அந்த சத்யா பைய கொடுக்கிற பணத்துல சல்லி காசை கூட உன் கண்ணுல காட்ட மாட்டேன் என்று மிரட்ட, அதன் பிறகு ஏன் லீலாவதி வாயை திறக்கப் போகிறாள்? ராஜமாணிக்கத்திற்கு ராஜ வைத்தியம்தான். உள்ளூர முணுமுணுத்துக் கொண்டாலும் அதன் பிறகு வெளியே வாய் திறந்து எதையுமே லீலாவதி பேசிக் கொள்ளவில்லை. ஏற்கனவே சுமித்ராவை நல்ல விலைக்கு விற்றாயிற்று. இன்னும் அவனுடைய தேவைகள் தீர்ந்த பிறகு திரும்ப கொண்டு வந்து விடும்போது பணம் தருவதாக சொல்லி இருக்கிறான். இவனிடம் ஏதாவது வம்பு வைத்துக் கொண்டால் நிச்சயமாக சொன்னபடி சல்லி காசு கூட தரமாட்டான். பணம் கைக்கு கிடைக்கும் வரை பணிவாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். இவனிடம் அனாவசியமாக வாயை விட்டுவிட்டால் பிறகு வருமானம் போய்விடுமே. நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை என்ற கண்ணதாசனின் வரிகளை லீலாவதி கேட்டதே இல்லை போல. அத்தியாயம் 33. செவ்வாய்க்கிழமை சாமக்கொடை முடிந்து வீடு வருவதற்கே மணி 3 தாண்டிவிட்டது. சுமித்ராவையும் அன்னலட்சுமியையும் காரில் கொண்டு வந்து வீட்டில் விட்டுவிட்டு மறுபடியும் கோவிலுக்கு சென்று விட்டான் மாடசாமி. மாடசாமியிடம் நாயடி பெயடி வாங்கிய ராஜமாணிக்கத்தை நினைத்து நினைத்து சிரித்த சிரிப்பில் சுமித்ராவுக்கு கண்களில் நீரே வந்துவிட்டது. அவ்வளவு சிரிப்பு. பூமிநாதன் லீலாவதியை திருமணம் செய்து கொண்டு வந்த சமயத்தில் எல்லாம் அப்படி ஒரு தம்பி இருப்பதாகவே அவளுக்கு தெரியாது. வெகு நாட்கள் கழித்துதான் அந்த வீட்டிற்கு வந்தான் ராஜமாணிக்கம். அந்த சிறு வயதிலேயே அவன் தன்னை பார்க்கும் பார்வை பிடிக்காது சுமித்ராவுக்கு. மேலும் அவன் பக்கத்தில் வந்தாலே சிகரெட் நாற்றம் குடலை பிரட்ட, அவன் சத்தம் கேட்டாலே எங்காவது ஒளிந்து கொள்வாள் சுமித்ரா. பூமிநாதன் வீட்டில் இருந்தால் மிகவும் தங்கமான பையன் போல காட்டிக்கொள்ளும் அந்த நாய் அவர் இல்லாத சமயங்களில் அவள் கன்னத்தை கிள்ளுவது, உடம்பை தடவுவது என்று சில்மிஷம் செய்வான். விவரம் புரியாத வயது என்றாலும் அந்த தொடுகை ஏனோ சுமித்ராவுக்கு பிடிப்பதில்லை, அருவருப்பாக இருக்கும். அந்த சமயத்தில் எல்லாம் அவனை அடித்து கொன்றுவிட வேண்டும் போல ஆவேசம் கிளம்பும். ஓரிரு முறை அதை பற்றி லீலாவதியிடம் அவள் சொன்ன போது, ஏதோ சின்ன பொண்ணாச்சேன்னு ஆசையா பிடிச்சு கொஞ்சிருப்பான், அத ஒரு கொத்தமா நினைச்சு வேலை மெனக்கிட்ட சொல்ல வந்துட்டியோ? என்கிட்ட சொல்றதோட நிறுத்திக்க. உங்க அப்பா கிட்ட எல்லாம் போய் சொல்ற வேலை வச்சுக்காத. இத சொல்ற வேலை வச்சுக்கிட்ட மறுபடியும் தொடைய சூடு வச்சிருவேன். ஆமா, அப்புறம் இன்னொன்னையும் ஞாபகம் வச்சுக்க, என்னைக்கு இருந்தாலும் அவன் தான் உன்னை கட்டிக்க போறவன் தொட்டா என்ன தப்பு என்று பதில் பேசி சுமித்ராவின் பிஞ்சு மனதில் தீயை வாரி இறைத்தாள் லீலா. அந்த சதிகாரி லீலாவதிக்கு தன் தம்பி
தருதலை ராஜமாணிக்கத்திற்கு சுமித்ராவை திருமணம் செய்து அவளை கூடவே வைத்துக் கொண்டால் தனக்கு காலம் முழுக்க ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரி கிடைப்பாளே என்கிற எண்ணம். ஆனால் அந்த எண்ணத்தில் மண்ணை அள்ளி போட்டு சுமித்ராவுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்தார் தலைமை ஆசிரியை ஜாஸ்மின். இவனை யாராவது அடி அடி என்று அடித்து நார் நாராக கிழித்துவிட மாட்டார்களா என்று அந்த சிறு வயதிலேயே ஆசைப்பட்டிருக்கிறாள் சுமித்ரா. அந்த ஆசையை நேற்றைய இரவு நிறைவேற்றி வைத்து விட்டான் மாடசாமி. அதுவும் அவளது கண் முன்னாலேயே. கை முட்டியையும் கால் முட்டியையும் மடக்கி தனது மும்முனை தாக்குதலை மாடசாமி நடத்தி கொண்டிருக்க ஒரு சிறு முனகல் சத்தம் கூட ராஜமாணிக்கத்திடமிருந்து கிளம்பவில்லை. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன்டா என்று வடிவேல் சொன்ன மாதிரி சின்ன வயதிலிருந்து ஊர் ஊராக அடி வாங்கி தர்ம அடிக்கி பழக்கப்பட்ட உடம்பு அசராமல் நின்றது. ஆனால் அந்த நேரத்தில் சரியாக அவன் எப்படி அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தான்? அந்த சிறுவன் வந்து சொன்னதும் சத்தியன்தான் தன்னை அழைக்கிறானோ என்ற ஆவலில் யாரிடமும் சொல்லாமல் எழுந்து அவனை சந்திப்பதற்காக வந்தாள் சுமித்ரா. ஆனால் வந்த இடத்தில் தேவனுக்கு பதிலாக ஒரு அசுரன் நின்று கொண்டிருக்க அவளுக்கு அதிர்ச்சிதான். ஆனாலும் இத்தனை கூட்டத்தையும் அவளுடைய சத்தியனையும் மீறி அவன் பெரிதாக என்ன செய்து விட முடியும்? அந்த தைரியத்திலேயே அவன் எதிரில் தனியாக நின்றாள் சுமித்ரா. ஆனால் பேசிக் கொண்டிருக்கும் போதே சட்டென்று அவன் கையை பிடிப்பான் என்று அவள் நினைக்கவில்லை. மேலும் அவள் வந்து ராஜமாணிக்கத்தின் எதிரே நின்ற மறு நிமிடமே அவனுக்கு பின்னால் அவளுடைய காவல் தெய்வம் போல மாடசாமி வந்து நின்றான். அதன் பிறகு என்ன பயம்? நடந்தவைகளை நினைத்து நினைத்து சிரித்துக் கொண்டே படுக்கையில் கிடந்து உருண்டு கொண்டிருந்தாள் சுமித்ரா. காலையிலேயே எழுந்து குளித்து காலை உணவு உண்டு முடித்தவளை வலுக்கட்டாயமாக மறுபடியும் தூங்குவதற்காக மாடிக்கு அனுப்பி வைத்தார் அன்னலட்சுமி. வெளியே புல்லட் வந்து நிற்கும் ஓசை கேட்டது. கோவிலில் இருந்து சத்தியன் வந்து விட்டானோ? ஆவலாக ஓடிப்போய் ஜன்னலின் வழியே கீழே எட்டி பார்த்தாள். புல்லட்டில் இருந்து கீழே இறங்கி வேக நடையில் வீட்டுக்குள் வந்து கொண்டிருந்தான் சத்தியன். விடிய விடிய விழுத்திருந்திருக்கிறான். வயிறு ரொம்பவும் பசிக்கும். பேசாமல் சாப்பிட்டு விட்டு பிறகு குளிக்க சொல்லலாம் என்று நினைத்தபடியே வெளியே செல்வதற்காக வந்தாள் சுமித்ரா. அவளுக்கு முன்பாகவே திறந்து வாசல் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்துவிட்டான் சத்தியன். முடியெல்லாம் கலைந்து அவன் கட்டியிருந்த பட்டு வேஷ்டி சட்டை முழுக்க சந்தனம், குங்குமம், மஞ்சள் கரை ஆங்காங்கே அள்ளி தெளித்தது போல. மேலும் வேட்டி சட்டை எல்லாம் கசங்கி கண்கள் சோர்ந்து கலைத்து போயிருந்தது முகம். ஆனாலும் அவளை கண்டதும் சட்டென ஏதோ ஒரு பொலிவு வந்து அவன் முகத்தில் ஒட்டிக்கொள்ள வாய்கொள்ளா சிரிப்போடு மனைவியை நெருங்கினான் சத்தியதேவன். தலைக்கு குளித்து புதுப்புடவை அணிந்த புது பூவை போல சுமித்ராவை கண்டதும் அவனது கண்களில் தனியான ஒரு மினுமினுப்பு. ஆவலோடு அணைத்துக் கொள்ளும் ஆவேசத்தோடு இருவரும் நெருங்க கடைசியில எதையோ யோசித்து நிதானித்து மயிரிழையில் விலகி நின்றார்கள். முழுதாக ஒரு நாள் கூட பிரிந்திருக்கவில்லை. அதற்குள் இவ்வளவு ஏக்கம். ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொள்ளும் ஆவேசம் ஏற்பட்டதற்கான காரணம் இருவருக்குள்ளும் அழகாய் மலர்ந்து கொண்டிருக்கும் காதல். தயங்கி நின்றதற்கு காரணம் தங்கள் மனதில் இருக்கும் காதலை தங்கள் இணையிடம் பகிர்ந்து கொள்ளாதது. மனம் நிறைய ஆசை இருந்தும் கட்டி அணைத்துக் கொண்டால் ஏதும் தவறாக நினைத்துக் கொள்வாளோ என்ற அவனும், எவ்வளவுதான் ஆசை இருந்தாலும் ஒரு பெண் இப்படியா ஒரு ஆண் மீது விழ வேண்டும் என்ற இயல்பான பெண்களுக்கே உண்டான கூச்சத்தில் அவளும் அவ்வளவு காதலை தேக்கி வைத்திருந்தாலும் கூட சட்டென்று ஓரிரு நிமிடங்களிலேயே சத்தியதேவனின் முகம் கடுகடுவென்று ஆனது. நீ எல்லாம் படிச்ச பொண்ணுதானே? 1-2 படிப்பல்ல, எம்எஸ்சி வரைக்கும் படிச்சிருக்க. போதாததுக்கு எம்பில் வேற பண்ணிட்டு இருக்க. எவனோ ஒருத்த வந்து மொட்டையா அண்ணன் கூப்பிடுறான் நொண்ணம் கூப்பிடுறான்னு சொன்னா என்ன ஏதுன்னு விசாரிக்காம உடனே கிளம்பி போயிடுவியா? பெரிய ஜான்சி ராணி நினைப்பாடி உனக்கு. மாடசாமி மட்டும் அந்த நேரத்துல வராம இருந்ததா என்ன ஆயிருக்கும் என்று அவன் அவளை பார்த்து பல்லை கடித்துக் கொள்ள, அதான் தப்பா ஒன்னும் நடக்கலையே என்றாள் சுமித்ரா மென்மையான குரலில். தப்பு நடக்குது நடக்கலங்கிறது 2வது விஷயம் சுமி. ஆனா அவன் உன் கைய தொட்டுட்டான்ல. ஊர்ல எனக்கு ஆகாதவனுவ எவனாவது அதை பாத்திருந்தா அந்த விஷயம் எப்படி பரவி இருக்கும் தெரியுமா? சத்தியம் பொண்டாட்டியை எவனோ ஒருத்த கைய புடிச்சு இழுத்துட்டான்னு அசிங்கமா பரப்பி விட்டுருப்பானுங்க. அது நமக்கு தேவையா? ஒரே ஒரு நிமிஷம் ஒரு போன் பண்ணி என்கிட்ட பேசிட்டு போயிருக்கலாம் தானே? உன்கிட்ட பேசணுங்கிற தேவை இருந்தா நான் எதுக்கு யாரையோ தூது அனுப்புறேன்? நானே நேரடியா வந்திருப்பேனே. கணவன் பேச்சில் இருந்த நியாயத்தையும் அவள் மீதான அவனுடைய அக்கறையையும் கண்டு தன் தவறை புரிந்து கொண்டவளாக, சாரி சத்யன், இனிமே இது மாதிரி பண்ண மாட்டேன் என்று விட்டு,
ஆனா சரியான சமயத்துல மாடசாமி எப்படி அங்க வந்தான் என்று கேட்டாள். மாடசாமியே வரல, நான் தான் அனுப்பி வச்சேன். கோயில் திருவிழா நடக்கிற இடத்துல 4 நாளைக்கு போலீஸ் பந்தோபஸ்து போட்டிருந்தோம். வருஷம் போட்டுருவோம். அது மாதிரி இந்த வருஷமும் போலீஸ்காரங்க மஃப்டில வந்து வேவு பார்த்துக்கிட்டே பந்தோபஸ்துக்கு நிப்பாங்க. அதுல ஒரு போலீஸ்காரருக்கு ராஜமாணிக்க கோஷ்டிய நல்லா தெரிஞ்சிருக்கு. அவன் உள்ள வந்ததுமே போன் பண்ணி என்கிட்ட சொன்னாரு. ராஜமாணிக்கம் நிறைய தடவை கஞ்சா கேஸ்லயும் பொம்பளைங்க விஷயத்திலயும் மாட்டி உள்ள போயிருக்கான். இங்கேயும் சாக்லேட் ஐஸ்கிரீம் எதிரியாவது கஞ்சாவை கலந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்து அவனோட கஞ்சா வியாபாரத்தை இங்கேயும் ஆரம்பிச்சிடுவானோங்கிற பயத்துல எனக்கு அந்த போலீஸ்காரர் போன் பண்ணாரு. நான் சரின்னு சொல்லியிருந்தா அவனை கோயிலுக்குள்ளே விட்டுருக்க மாட்டான். வாசல்லே வச்சு மடக்கி ஸ்டேஷன் கொண்டு போயிருப்பாங்க. நான் தான் அப்படி தப்பா ஏதாவது பண்ற மாதிரி தெரிஞ்சா வேணும்னா நீங்க நடவடிக்கை எடுங்க, மத்தபடி பிரச்சனை வேண்டான்னு சொன்னேன். அப்புறம் அவன் வந்திருக்கான்னு தெரிஞ்சதும் எனக்குள்ளுக்குள்ள ஒன்ன நினைச்சு கொஞ்சம் பயம் ஆயிட்டு. இவ்வளவு தூரம் வந்தவன் கண்டிப்பா உன்கிட்ட ஏதாவது சில்மிஷம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்த்தேன். என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் மாடசாமி கிட்ட சொல்லி ராஜமாணிக்கத்தை வாட்ச் பண்ண சொன்னேன். பொம்பளை விஷயத்துல அவன் ரொம்ப மோசம். அதனால கொஞ்சம் பாத்துக்கோன்னு ஒரு வார்த்தையை கூடுதலா அவன் காதுல போட்டேன். நான் கோடு போட்டேன், அவன் ரோடே போட்டுட்டான். மாடசாமியை வர சொன்னதுக்கு பதிலா நீங்களே நேரடியா வந்திருக்கலாமே என்று கேள்வி கேட்ட சுமித்ராவை கூர்மையாக பார்த்தான் சத்தியதேவன்.